ஒரு பையன் அவங்க டீச்சரோட பேக்க திருட போறான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவன் திருட போகும்போது ஒரு சீக்ரெட் தெரிய வருது. என்னன்னா அவனோட டீச்சர் ஒரு மான்ஸ்டர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அவனுக்கு அவ்ளோ பயமாகிடுச்சு. அங்கிருந்து ஸ்பீடா எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து என்ன ஆச்சுன்னா அந்த டீச்சர் கிளாஸுக்கு வராங்க. வந்ததும் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் குடுக்கறாங்க. ஆனா நம்ம பீட்டர் அந்த பையன்தான். ஒரு விஷயத்த நோட் பண்றான். சில நாளைக்கு முன்னாடி சில பசங்க மிஸ்ஸிங் ஆகியிருந்தாங்க இல்லையா, அவங்களும் இதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு தான் காணாம போனாங்கன்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. உடனே அவன் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் இந்த சாக்லேட்ட சாப்பிடாதீங்கடான்னு சொல்றான். ஆனா இந்த விஷயம் டீச்சருக்கு தெரிஞ்சிடுச்சு. டீச்சர் பீட்டர் கிட்ட வந்து, டேய் நீயும் சாக்லேட் சாப்பிடுறான்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்போதான் பிரேக் விடுறாங்க. பீட்டர் உடனே தன் நண்பர்களிடம், இவ ஒரு மான்ஸ்டர்டா, பசங்கள சாப்பிடறாடான்னு சொல்றான். வீட்டுக்கு போனதும் அவன் தன் தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். தாத்தாவுக்கு செம கோவம் வந்துருது. இந்த மான்ஸ்டர் 70 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான்னு சொல்றாரு. இது நிஜமாவே உண்மை. அடுத்த நாள் பீட்டர் ஸ்கூலுக்கு போறான். அங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. அவனும் அவனோட நண்பர்களும் மட்டும்தான் நார்மலா இருக்கறாங்க. அப்போ டீச்சர் அவன்கிட்ட வந்து அவன சாக்லேட் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க.